அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மாயின் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் ஹக்கீம் வல் ஃபுர்கானில் மஜீத் இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குர்ஆன் இறங்கிய மாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதம் சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது திருமறையானால் குர்ஆன் தான். ரமலான் மாதம் திருக்குர்ஆனை கொண்டு தான் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுது. அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தை பற்றி குர்ஆனில் அடையாளப்படுத்தி இருப்பான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹி குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வல் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான எடுத்துக்காட்டாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இருக்கின்ற இன்னும் நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அல் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுறான். திருக்குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு சிறப்பான இபாதத்தாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவாங்களாம். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவர்களாக இருந்திருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரமலான் மாதத்தில் பகல் இரவில் குர்ஆன் ஓதுவாங்களாம். இன்னும் சூரியன் உதயமாகிவிட்ட பிறகு சிறிது நேரம் தூங்குவாங்களாம். சஹாபாக்களும் சாலிஹீன்களும் இதே போல குர்ஆனை ஓதி அது இறங்கிய ரமலான் மாதத்தை சங்கைப்படுத்தியிருக்காங்க. குர்ஆனின் மீது நமக்கு இருக்கும் கடமைகள்னு பார்த்தா 4 கடமை. முதலாவது திருக்குர்ஆனை ஓதுவது. திருக்குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு இபாதத்தாக இருக்குது. அதே போல குர்ஆனை தவிர வேற எந்த கிதாபையுமே ஓத முடியாது. புகாரி, முஸ்லீம் இது போன்ற கிதாபுகளை படிக்கத்தானே முடியுமே தவிர ஓத முடியாது. ஓதுதல் என்பது குர்ஆனுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நமக்கு ஒரு அமானிதமாக தான் இறக்கி வச்சிருக்கான். இது குறித்து குர்ஆன்ல ஒரு ஆயத்து கூறுறான். நிச்சயமாக மலைகளையும் வானங்களையும் பூமிகளையும் நம் கட்டளைகளான இந்த அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு ஏவி கட்டளையிட்டோம். ஆனால் அவை சுமக்க மறுத்து விட்டன. ஆனால் மனிதன் அதை சுமந்தான். நிச்சயமாக மனிதன் தனக்குத்தானே அநீதி இழைக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கான். குர்ஆனை ஓதுவது, படிப்பது, பார்ப்பது கூட ஒரு இபாதத்தாக தான் இருக்குது. திருக்குர்ஆனின் மீது நமக்கு இருக்கும் 2வது கடமைன்னு பார்த்தா அதுபடி அமல் செய்வது. சஹாபாக்கள் 10 குர்ஆன்ல 10 ஆயத்து ஓதுனா கூட அதோடைய அர்த்தம் விளங்கி அதன்படி அமல் செய்வதாக இருந்திருக்காங்க. குர்ஆனை 3வது கடமை என்னன்னா குர்ஆனை சிந்தித்து அதை ஆய்வு செய்வது. ஒரு பல விஞ்ஞானிகள், டாக்டர் மில்லர் இது போன்ற விஞ்ஞானிகள் குர்ஆனை ஆய்வு செய்து முஸ்லீம் ஆகியிருக்காங்க. கன்னட நாட்டை சேர்ந்த டாக்டர் மில்லர் இவங்க குர்ஆனை குர்ஆனை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பைபிளை கரைச்சி குடிச்சவங்க. இன்னும் கணக்கில் இவங்களுக்கு கணக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, குர்ஆனை ஓத ஆசைப்படுறாங்க. இவங்க குர்ஆனை ஓதுவதற்கு முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா, குர்ஆன் ஒரு 14 நூற்றாண்டு பழைய ஒரு நூலாக இருக்குது. இதில் அப்படி என்ன செய்தி இருக்க போகுது, பாலைவனம், மழை இது போன்ற செய்திகள் தான் இருக்குன்னு நினச்சி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மற்ற எந்த நூல்களுமே இல்லாத அளவிற்கு நிறைய அதிசயங்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கான். இன்னும் இவங்க எதுக்காக அந்த குர்ஆனை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, இதில் இந்த குர்ஆன் ஏதாவது தவறு கண்டுபிடிச்சி உலக முஸ்லீம்கள் அனைவரையும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றுவதில் எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதை நினச்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை பற்றி இந்த குர்ஆனில் கூறியிருப்பான்னு நினச்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நபிமார்களுடைய குடும்பத்தினரை பற்றி யாரை பற்றியுமே குர்ஆனில் இல்லை. மாறாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு முழு ஆயத்து இருப்பதை பார்க்குறாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா பைபிளில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சிறிய செய்தி வந்திருக்கு. ஆனால் குர்ஆனில் ஒரு முழு அத்தியாயமே இருக்கிறத பார்த்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு மிகவும் ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது. இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவருடைய பெயர்கள்லாம் ஏன் குர்ஆனில் குறிப்பிடலை என்பதை உணர்றாங்க. இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் குர்ஆனில் 25 இடத்துல கூறப்பட்டிருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் குர்ஆனில் 5 இடத்துல தான் கூறப்பட்டிருக்கு என்பதை புரியுறாங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏதோ ஒரு தப்பு கிடைச்சிடாதன்னு என்று நினச்சி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஆயத்து இவர்கள் தூக்கி வாரி போடுது. அந்த ஆயத்து என்னன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன வலவ் கான மின் கைரில்லாஹி லவஜத ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத
பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் நிறைய முரண்பாடுகள் இருப்பதை நீர் கண்டிருப்பேன் என்ற அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுறான். இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் ஏதாவது ஒரு பிழை கிடைச்சிடாதா, குர்ஆனை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோமான்னு நிறைய முயற்சி பண்ணுறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிறிய தவறு கூட கண்டுபிடிக்கல. ஜாரி மில்டன் இந்த வசனம் குறித்து ஜாரி மில்டன்றவங்க வந்து ஒரு கருத்து வைக்கிறாங்க. இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சிந்தனையில் நிறைய தவறுகள் இருக்கும். ஆனால் திருமறையானால் குர்ஆன் வந்து என்னுடைய அந்த திருக்குர்ஆன் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் என்னுடைய இந்த எழுத்தில் ஏதாவது தவறு இருக்கா, இது அர்த்தத்தில் எழுத்தில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு என்று இருவருக்கும் சவால் விடுக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இன்னும் அதில் தப்பே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குர்ஆன் இருப்பதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க முஸ்லீமாகிடுறாங்க. இதே போல் குர்ஆனை வந்து சிந்தித்து செயல்படுவது வந்து 3வது கடமையாக இருக்குது. 4வது கடமை அதை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க, உங்களை சிறந்தவர் யாருன்னா குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாங்களே அவங்க வந்து உங்களுக்கு சிறந்தவராக இருக்காங்க என்பதாக கூறியிருக்காங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த 4 கடமைகளையும் ஏற்று இந்த அமானிதமான குர்ஆனை நம் வாழ்வில் சிந்தித்து செயல்பட்டு அதன்படி அமல் செய்து நம் ரய்யான் எனும் சுவனத்தின் நுழைய செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.